சுத்தமான பாலோட அட்ரஸ் என்னன்னா கண்ட்ரி டிலைட். அத நான் சொல்லணும். சரி சொல்லி இது ஆப்ல தான் ஆர்டர் பண்ணணும். தான் உருவாக்கிய ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸின் கற்பனை வழியாக முதல் முறையாக டைம் டிராவல் செய்கிறார் ப்ரொஃபசர் பாலிண்ட்ரோம். தன் கட்டுப்பாட்டையும் மீறி அங்கு வேறேதோ நடப்பதை அறிந்த அவர் ஒரு திடீர் தொழில்நுட்ப கோளாறால் தன் சுயநினைவின்றி காலம் கடந்து தூக்கி வீசப்படுகிறார். வரலாற்றில் நம் முன்னோர்களின் கற்பனைகளை துல்லியமாக ஹேக் செய்வதன் மூலம் நாம் இத்தனை வருட பரிணாம வளர்ச்சியை தான் விரும்பியபடி மாற்ற முடியும் என நம்பி பயணித்தவருக்கு இதை சூழ்ந்திருக்கும் மற்றொரு கதை சற்றும் எதிர்பாராது. Nova Vinitinka Temple Tau ANAAR. I'm NERONE. 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 By the way, nice to meet you, mister. ஏதோ பேர் சொன்னீங்களே ஆனார். அந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. கொஞ்ச நாளாவே என் கட்டுப்பாட்டில் நான் முழுசா இல்லை. இப்போ கூட ஆனால் பழகிடுச்சு. Cool. I can get you. இங்கே அப்படிதான். டைம் ட்ராவல் நம்பிக்கை இருக்கா? சாத்தியமே இல்லாத விஷயத்து மேலாம் நான் நம்பிக்கை வைக்கிறதில்ல. மனிதர்கள் அவங்களோட சுவாரஸ்யத்தை திருப்தி பண்ண என்ன வேணாலும் யோசிப்பாங்க, பேசிப்பாங்க. அது எல்லாத்துக்கும் நாம் பதிலை தேடி ஓடிட்டே இருக்க முடியாது. பட் அது அவங்க சொல்கிற விதத்தில் மட்டும்தான் அப்ரோச் பண்ணணுன்ற அவசியம் எதுவும் இல்லையே. இப்போ நடந்துட்டுருக்கதை வச்சு சொல்கிறீங்களா? நோ, இல்லை, நான் எனக்கு நடந்ததை வச்சு சொல்கிறேன். ஒரு இன்பெண்டிங் எக்ஸிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குல்ல. இங்கே இருக்கிறது, நடக்கிறது, நீங்கள், நான் எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. ஈவன் எனக்கும் அப்படிதான். எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. உங்களை மாதிரி நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். சம்பந்தமே இல்லாத இடத்துல, சம்பந்தமே இல்லாத காலத்தில், புரிஞ்சிக்கவே முடியாத உலகத்தில் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். இதில் சின்ன ஆச்சரியம் என்னன்னா, அப்போல்லாம் நான் நினச்சதெல்லாம் பேச முடியாது. ஆனால் இப்போ என்னால் நினச்செல்லாம் பேச முடியுது. நானா இருக்கேன். வெல், நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே. கிட்டத்தட்ட நான் ஒரு டைம் டிராவலர். நீங்க இந்த செஞ்சுரி, இது இந்த செஞ்சுரின்னு தெரியாது. பட் ஐ எம் ஃப்ரம் 25th century. ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஐ ஹாவ் அ பெட். அவ பேர் மேவி. பேட்டனோடனே நாய்க்குட்டி நினச்சிடாதீங்க. ஷீ இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் AI. இங்கே கவர்மெண்ட் அட்வான்ஸ்ட் AI ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்து பல வருஷம் ஆச்சு. பட் கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் சில கிரேசி ரிசர்ச்சஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆக்சுவலாக நானும் என் ப்ரொஃபஸரும் சேர்ந்து அந்த ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணோம். அவர் இப்போ என் கூட இல்லை. இனிஷியல் டைமில் மேவியோட இமேஜினேஷனில் இப்படியே ரேண்டமாக ட்ராவல் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரவே இல்லை. நாங்களும் அவர் எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். நேரம் போயிட்டே இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் நான் அந்த ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுறேன். நிறைய டெஸ்டிங்ஸ், நிறைய அப்கிரேட்ஸ், நிறையா. கிட்டத்தட்ட நான் என் கோலை நெருங்கிட்டேன்னு கூட சொல்லலாம். நான் என் ரிசர்ச்சோட முக்கியமான கட்டத்தில் இருக்கேன். எஸ்!
நாம இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இமேஜினரி வேர்ல்ட்ல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னோட இன்புட்ஸ் எதுவுமே இல்லாம மேவியால செல்ஃபா இமேஜின் பண்ண முடியும். அண்ட் ஒரு வாட்டி மேவி இமேஜினேஷனுக்குள்ள போகும்போதும் நான் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இமேஜினரி வேர்ல்டுக்கு ஆக்சஸ் ஆகிடுவேன். எனக்கு இப்போ எங்கே க்யூரியாசிட்டி அதிகமாகுதுன்னா, இந்த வேர்ல்டில் நான் யாரை மீட் பண்ணுறேனோ அண்ட் அவங்களுக்கும் மேவிக்கும் என்ன சம்மந்தம்னு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான். என்னோட ப்ரொஃபஸரையும் தேடி கண்டுபிடிக்கணும். செல் நீரோன் கோல். மேவி இது மாதிரி மேவியோட இமேஜினேஷனில் ரேண்டமாக ட்ராவல் பண்ணப்போ ஒரு லெட்டரை பார்த்தேன். அந்த லெட்டரில் இந்த நேம் தான் அது. சரி, பேர் நல்லா இருக்கேன்னு சொல்லி ரியாலிட்டிக்கு வந்த கையோட என்னோட ஏஐக்கு மேவின் பேரை வச்சுட்டேன். பிரியமுள்ள அன்னாருக்கு, இதுதான் நான் உங்களுக்கு எழுதும் கடைசி கடிதமாக இருக்கும். நீங்கள் இல்லாத இவ்வுலகில் இத்தனை நாட்கள் நான் வாழ்ந்ததே பேராச்சரியம். மனிதர்களாய் சேர்ந்து ஒன்றாக நாம் ரசித்த இவ்வுலகை இதே மனிதர்களால் வெறுக்கும் நிலைமை நம்முடனே முடியட்டும். மீண்டும் ஒரு பிறவி இருப்பின் மனிதர்களாய் மட்டும் நாம் வேண்டாம். யாருமற்ற ஏதோ ஒரு உலகில் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுடனான சிறு சந்திப்பே போதுமானது என்கிற நம்பிக்கையுடன் மேவி. ஹோ, நமக்கு இன்னும் 10 minutes மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டை விட்டு நம்ம ரியாலிட்டிக்கு போயிடுவோம். ஸோ இந்த டைமர் முடியறதுக்குள்ள உங்களை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக உங்கள் பேர் என்ன? ஏவான். ஏவானை பற்றி என்னால் சரியாக எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்னு தெரியல. எனக்கும் அவருக்குமான உறவு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஏவான் ஒரு 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். டியூட்டபக் காட்டில் ஜெர்மானியர்களுக்கும் ரொமானியர்களுக்கும் நடந்த ஒரு யுத்தத்தை பற்றி அவர் ஒரு கதை எழுதிக்கிட்டு இருந்தார். அதில் வர ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் நான். ஏவானை தாண்டி நிஜ உலகத்துக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அப்புறம் ஏவான் இன்னும் அந்த கதையை சரியாக யோசிச்சு கூட முடிக்கல. ஒரு நாள் ஏவான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தார். சொன்னதையே சொல்லிட்டு இருந்தார். அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஆனால் விசித்திரமாக ஏதோ நடக்குதுன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவர் பார்க்கவே இல்லை. அன்னையிலேருந்து அப்பப்போ தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. சில விஷயங்கள் புதுசாக அறிமுகமான மாதிரி ஒரு உணர்வு. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரியாலிட்டியை விட்டு மேவியோட இமேஜினேஷனுக்குள்ளே வந்திருக்கீங்க, ரைட்? எல்லாம் சரி. உங்களுக்கு எப்படி ஏவானை பற்றி தெரியும்? நீங்கள் ஏன் அவரை தேடுறீங்க? நோ, நான் தேடுறது ஏவான் இல்லை, நிரோன். எஸ், நிரோன் தான் என்னை டிசைன் பண்ணது. ஐ மேவி, ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இப்போதைக்கு என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் நிரோனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. என்னோட இமேஜினேஷன் மூலமா நிறைய பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்படிதான் அன்னைக்கும். பட் அன்னைக்கு நிரோன் என் கண்ட்ரோலே இல்லை. கிட்டத்தட்ட என்னை யாரோ ஹேக் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் நிரோனை நான் பார்க்கவே இல்லை. அவரை என்னோட இமேஜினேஷனில் நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன். தென் நிரோனை நான் கண்டுபிடிக்கிறதுக்காக எப்போ இமேஜின் பண்ணனோ அதே டைமுக்கு போய் என்னோட டேட்டாஸை ரிசர்ச் பண்ணேன். அப்போதான் எனக்கு ஏவானை பற்றி தெரிய வந்துச்சு.
நான் என் கண்ட்ரோலில் இல்லாத அந்த 12.5 செகண்ட்ஸ் என் இமேஜினேஷனுக்குள்ளே அனானமஸாக 2 சிக்னல் ரிசீவ் ஆகியிருந்தது. ஒன்று பாஸ்ட்லேருந்து, இன்னொன்று ஃப்யூச்சர்லேருந்து வந்தது என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. தென் பாஸ்ட்டை நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் என் இமேஜினேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆச்சு. நான் இமேஜின் பண்ணாமலே நிறைய கேரக்டர்ஸ் என் முன்னால் வந்துட்டு போனாங்க. அப்போ என் மெமரியில் எனக்கே தெரியாமல் ஸ்டோர் ஆனது 2 விஷயம்தான். ஒன்று ஏவான்ற பெயர், இன்னொன்று இங்கே வரத்துக்கான வழி. இதுக்கு முன்னாடி கூட நிரோனோட ப்ரொஃபஸர் என் இமேஜினேஷனில் ட்ராவல் ஆகி என் கண்ட்ரோல் விட்டு போயிட்டார். அப்போ ஜஸ்ட் அது என்னோட ஒரு டெக்னிக்கல் எரர். ஆனால் இப்போ நடக்கிறது அப்படி இல்லை. வெளியில இருந்து யாரோ என்னை ஹேக் பண்ணுறாங்க. ப்ரொஃபஸர் மாதிரி நிரோனையும் நான் இழக்க விரும்பலை. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நிரோனை நான் கண்டுபிடிச்சாகணும். நீங்கள் சொல்கிறது உண்மைனா? நீங்கள் சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. வாட்? உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குமான்னு தெரியல, ஆனாலும் ஒரு உண்மையை சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற நிரோனே ஏவானுடைய ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான். இல்லை, இருக்காது. ஒவ்வொரு நாளும் என்னோட கதைக்காக கற்பனை பண்ணி ஏதோ ஒன்று யோசிச்சு அதுலேயே வாழ்ந்து அப்படியே மயங்கிடுவேன். கொஞ்ச நேரத்துலேயே எங்கேயே நல்லா தடுமாறி இதோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன். நிஜத்தை விட கற்பனைக்கு நான் அதிக நேரம் செலவு பண்ணுறதுனால என் மூளை அதுக்கே பழக்கமாயிருக்கலாம். முழுசாக என் கட்டுப்பாட்டில் நான் இல்லாமல் போனாலும் இப்போ நான் இருக்கிறது என்னோட கற்பனையில் தான். இல்லை, அது எப்படி சாத்தியம்? நிரோன் ரியாலிட்டியில் வாழ்கிற ஒரு சராசரி மனுஷன் நான் பார்த்துருக்கேன். அண்ட் நீ சொல்கிறத வச்சு பார்த்தா கூட ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் எப்படி என்ன மாதிரி ஒரு ஏஐ டிசைன் பண்ணியிருக்க முடியும்? அப்போ நான் கூட உங்களோட இமேஜினேஷன் சொல்ல வரீங்களா? பின்ன இதெல்லாம் உங்களுடைய கற்பனைன்னு சொல்கிறீங்களா? சரி, ஓகே, சில்லா. அது அப்படியே இருந்தாலும் அது எப்படி ஒரு 13th century சேர்ந்த ஒருத்தரால் 25th century சேர்ந்த ஒருத்தரை இமேஜின் பண்ண முடியும்? ஹவு இஸ் இட் பாசிபிள்? அதை கூட விட்டுடலாம். ஒரு ஏஐ பற்றி எப்படி அக்யூரேட்டாக திங்க் பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாது? இப்போ நடந்துட்டு இருக்கிறத மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க நிரோன். இது யாரோட கற்பனையாக வேணாலும் இருக்கட்டும். இப்போ நாம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது உண்மை தானே? அப்புறம் நீங்கள் என்ன வந்து பார்க்கறதுக்கான அவசியம் என்ன? நிரோன் உண்மையிலே நிஜ உலகத்தை சேர்ந்தவர்னா உங்கள் கட்டுப்பாட்டை விட்டு எப்படி போனார்? நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களை ஹேக் பண்ணது யார்? முதல்ல ஏவான் ஒருத்தர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சுலபம். இதெல்லாம் ஏவானுடைய கற்பனை. நாம எல்லாம் ஏவானுடைய கற்பனை கதாபாத்திரங்கள். இல்ல, இருக்காது. நீங்க என்ன சொன்னாலும் இங்க என்ன நடந்தாலும் இது மேவியோட இமேஜினேஷன் தான். நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். ஐ நோ இட். அப்படின்னா நீங்க சொல்ற ஏவான் வெறும் 13th century சேர்ந்த ரைட்டர் மட்டும் கிடையாது. இதுல வேற ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. எனக்கும் அப்பப்போ அப்படி தோணி இருக்கு. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கற்பனைக்கும் நம்ம மற்றவங்க கற்பனைக்குள்ளே இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எதிர்பாராத விதமாக இங்கே 2மே ஒரே நேரத்தில் நடந்துக்கலாம். அதாவது உங்கள் கற்பனையும் ஏவானோட கற்பனையும் இந்த முடிவற்ற கற்பனை காலத்தில் பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆமாம், இப்போ தான் புரியுது. கூடவே நம்ம எல்லாரும் ஒரு பாரடாக்ஸில் சிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணத்துக்கு? நீங்களே எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் தானே இருக்கீங்க. என்னோட கற்பனையிலேருந்து கொஞ்சம் நான் வெளியில் வந்துட்டாலே போதும், எல்லாமே சரியாயிடும். என்னோட கணக்குப்படி இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு நாம நிஜத்துக்கு போக. சீக்கிரமே மறுபடியும் சந்திப்போம் நிரோன். தயாரா இருங்க. ஸோ இதெல்லாம் ஏவானோட கையில் மட்டும் இல்லை. நானும் என்னோட இமேஜினேஷனை மாற்றணும். ஏவானோட இமேஜினேஷனை விட்டு வெளியே வரணும். அப்போ தான் நானும் நிரோனும் ரியாலிட்டிக்கு போக முடியும்.
அதுலேயும் சிக்கல் இருக்குது மேவி. இப்போ நீங்கள் நான் பேசுகிறது கூட ஏவானுடைய கற்பனையாக இருக்கலாம். ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் மேவியோட கற்பனையாக கூட இருக்கலாம். என்னோட கம்ப்ளீட் கண்ட்ரோலில் நான் இல்லை. ஒரு மாதிரி பார்ஷியலாக இருக்குது. எதுவும் செய்ய முடியாமல் இருக்கேன். அண்ட் இந்த நேரத்தில் எனக்கு நெரோனோட இன்புட்ஸ் தேவைப்படுது. இதெல்லாம் எப்போ மாறும் ஆனால் ஏவானை நான் எப்படி மீட் பண்ணுறது? அவருக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா. என்னது வருஷமாவா? இது ஒன்றும் நிஜ உலகம் கிடையாது. எல்லாம் வரிசையாக நடக்கிறதுக்கு. இங்கே உங்கள் நேரமோ என் நேரமோ யார் நேரமோ வேலைக்காகாது. ஏவான் உருவாக்கிய பெரிய குழப்பமே தான். இந்த கதையை அங்கே இங்கன்னு மாறி மாறி கண்ணா பின்னான்னு யோசிச்சு எதையுமே முடிவு கொண்டு வராமல் இருக்காரு. இதுக்கு நடுவில் உங்களுடைய கற்பனை வேற வந்து இந்த குழப்பத்தை இன்னும் பெருசாக்கிருச்சு. நடக்கிறதுலாம் ஏதோ விசித்திரமாக இருக்கு. பட் நானும் இப்போ மேவியோட கண்ட்ரோலில் இல்லை. என் ப்ரொஃபஸர் மாதிரி எனக்கும் நோ இல்லை அப்படி நடக்காது. என்னவா இதுலேருந்து வெளில வர வேற என்ன பாசிபிள் வே? காத்திருப்போம் இந்த கற்பனை முடிகிற வரைக்கும். அப்படின்னா எனக்கு இப்போதான் எல்லாம் புரியுது. இங்கே எதுவுமே ஆர்டராக நடக்கலை. ஏவானோட இமேஜினேஷனில் நம்ம எல்லாம் அவரோட ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ். அதுக்கான டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் என்னோட இமேஜினேஷன் மூலமாக ரியாலிட்டிலேருந்து அவருக்கு பாஸ் ஆகியிருக்கு. என்னோட அசம்ஷன் கரெக்ட்னா நம்ம கேள்விக்கான பதில் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படின்னா எஸ், நானும் ஏவானும் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரிஜினல் எங்கேருந்து வேணாலும் இந்த ஹோல் ட்ராஜடியை கனெக்ட் பண்ணலாம். என்னோட இமேஜினேஷனும் ஏவானோட இமேஜினேஷனும் கோயின்சைட் ஆயிருக்கு. தென் நெரோன் மூலமா ஏவானுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கு. தென் நெரோனை தேட போய் மூலமா எனக்கு ஏவானை பற்றி தெரிஞ்சிருக்கு. தென் என்னோட இமேஜினேஷனும் ஏவானோட இமேஜினேஷனும் கோயின்சைட் ஆயிருக்கு. தென் நெரோன் மூலமா ஏவானுக்கு என்னை பற்றி தெரிய வந்திருக்கு. தென் நெரோனை தேட போய் மூலமா ஏவானை பற்றி எனக்கு தெரிய வந்திருக்கு. தென் என்னோட இமேஜினேஷனும் ஏவானோட இமேஜினேஷனும் கோயின்சைட் ஆயிருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பட் டைம் வேரிஸ். ஒன்று நான் லீனியராக நடந்திருக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் எப்படி நம்புறது? அப்போ ஏவான் இந்த கதையை முடிச்சிட்டாரா? இப்போ நான் சொன்னதெல்லாம் அசம்ஷன்ஸ் தான். அண்ட் இதில் இன்னொரு பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது மிஸ்டர் அனார். நீங்கள் உண்மையிலே ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான் எப்படி நிச்சயமாக சொல்கிறீங்க? ஏவான் தான் சொல்லியிருக்காரு. அதில் எந்த வித மர்மமோ குழப்பமோ இல்லை. இந்த கதையில் நீங்கள் சொல்கிற ஏவானே கூட ஒரு கற்பனையாக இருந்தா அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் என் கண்ட்ரோலில் இல்லாத அந்த 12.5 செகண்ட்ஸ் என் இமேஜினேஷனுக்குள்ளே அனானமஸாக 2 சிக்னல் ரிசீவ் ஆகியிருந்தது. ஒன்று பாஸ்ட்லேருந்து, இன்னொன்று ஃப்யூச்சர். Hello Aevaan, will you create a fictional story around yourself and take me inside? முன்னும் பின்னுமாய் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கற்பனை முடிவுக்கு வந்தது. கூடவே ப்ரொஃபசர் பாலிண்ட்ரோமால் தற்செயலாய் உலகின் முதல் நாகரிகம் மெசோபட்டாமியா உருவானது.